Peacemakers of Christo. நீ எதை பற்றி கொள்ள வேண்டும் என்று ஓடி ஓடி உழைக்கிறாய். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 44வது வசனத்துல ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். ஜெபிப்போம். ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சுவாமி, நீ ராஜாதி ராஜா ஆண்டவரே. அப்பா, நீர்தான் இந்த உலகத்திலேயே பொக்கிஷம் ஆண்டவரே. நீர்தான் அப்பா புதையல் ஆண்டவரே. நீர் விலை மதிப்பில்லாத தேவனாகிய கர்த்தர் ஐயா. உன் அன்பு அப்பா ஒரு புதையல் ஆண்டவரே. உம்முடைய அற்புதம் ஒரு புதையல் ஆண்டவரே. உம்முடைய அரவணைப்பு ஒரு புதையல் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஒரு புதையல் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கருணை ஒரு புதையல் ஆண்டவரே. உம்முடைய உயிர்ப்பு ஒரு புதையல் ஐயா. உன்னுடைய காயங்கள் ஒரு புதையல் ஆண்டவரே. உன்னுடைய சிலுவை ஒரு புதையல் ஐயா. உம்முடைய பார்வை ஒரு புதையல் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தொடுதல் ஒரு புதையல். சுவாமி, தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பயணமோ பிரயாணமோ ஆண்டவரே ஒரு புதையல். சுவாமி, உம்முடைய கால் பாதம் ஒரு புதையல் ஐயா. உம்முடைய செருப்பு ஒரு புதையல் ஆண்டவரே. உம்முடைய ஆடை ஒரு புதையல் ஐயா. இதை நான் பற்றி கொள்ளாமல் இந்த உலகத்தை பற்றி கொண்டேன் ஆண்டவரே. அப்பா, நாளிலே ஒருவன் தன் நிலத்திலே புதையலை கண்டான் ஐயா. ஆமையா, தன் நிலத்திலே அந்த புதையலை காண்கிறான் ஐயா. தன் வாழ்க்கையிலே காண்கிறான் ஐயா. அவன் எதிர்காலத்துக்காக காண்கிறான் ஐயா. ஆமையா, அவன் அந்த புதையலை பெற வேண்டும் என்று அவன் சொத்துக்களை எல்லாம் விற்கிறான் ஐயா. அவன் சொத்துக்களை எல்லாம் விற்று அந்த நிலத்தை வாங்க பார்க்கிறான். சாமி, அப்பா, அந்த புதையலை அவன் பற்றி கொண்டான். அதுக்காக எல்லா முயற்சிகளையும் எடுத்தான் ஆண்டவரே. இன்னைக்கு சுவாமி, என் வாழ்க்கையில ஒரு புதையல் கிடைத்தது ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கையில ஒரு புதையல் கிடைத்தது ஆண்டவரே. அந்த புதையல் என் கணவன் ஐயா. அந்த புதையல் என் மனைவி ஐயா. ஐயா, அந்த புதையல் என் மகன் ஐயா. ஆண்டவரே, அந்த புதையல் என் மகள் ஐயா. ஆண்டவரே, அந்த புதையல் என் பெற்றோர். சுவாமி, அந்த புதையல் என் மாமனார் மாமியார் ஆண்டவரே. ஆனால் சுவாமி, இன்னைக்கு அந்த புதையலை பெற்றுக்கொள்ள நான் ஆண்டவரே முயற்சி எடுக்காமல் ஆண்டவரே என்னுடைய சொத்துக்களை எல்லாம், என்னுடைய உழைப்புகளை எல்லாம் எங்கெங்கயோ சிதைத்து கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆமா ஆண்டவரே, என் புதையலை நான் காப்பாத்தி கொள்ளல சுவாமி. என் புதையலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல ஆண்டவரே. என் புதையலை நான் வழி நடத்தல சுவாமி. என் புதையலை நான் அப்பா கண்டிக்கல ஆண்டவரே. என் புதையலுக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கல ஐயா. என் புதையலுக்கு ஆண்டவரே தெய்வ பயத்தை கற்றுக் கொடுக்கல சுவாமி. அதன் நிமித்தமே ஆண்டவரே இன்னைக்கு என் புதையலை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, என் புதையல் விஷமாக மாறி இருக்கிறது ஆண்டவரே. என் புதையல்ல ஏதோ பாம்பு இருக்குது சுவாமி. ஆமா ஆண்டவரே. அப்பா, தன்னுடைய உடைமைகள் எல்லாம் அவன் விற்றான் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, இன்று நான் ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளாய் ஆண்டவரே, அடங்காத வாழ்க்கைக்குள்ளாய், சிதறி போன வாழ்க்கைக்குள்ளாய் ஆண்டவரே நான் சென்று கொண்டிருக்கிறேன். என் குடும்பம் சென்று கொண்டிருக்கிறது. என் கணவன் என் மனைவி சென்று கொண்டிருக்கிறாள். என் மகன் என் மகள் சென்று கொண்டிருக்கிறாள் ஆண்டவரே. ஆமாப்பா, அந்த புதையலை பெற்றுக்கொள்ள அல்ல ஆண்டவரே, உலகத்திலே ஊதாரி பிள்ளைகளாக வாழ்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, சேர்த்து வைப்பதையெல்லாம் செலவழித்து கொண்டு வீணான செலவு செய்து கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா. ஆண்டவரே, உலகத்துக்கு மற்றவங்க எல்லாம் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பிரியாணியா வாங்கி கொடுக்கிறதும் ஆண்டவரை உபசரிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் ஐயா. அடுத்தவன் சந்தோஷத்தை நாங்க காணணும், ஆனா வீட்டுல எல்லாரும் அழணும்னு வாழ்கிற பிள்ளைங்கள் ஏராளம் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, என் புதையலை நான் இழந்து விட்டேன் ஐயா. என் கணவனை இழந்துட்டேன் ஆண்டவரே. என் மனைவியை இழந்துட்டேன். என் மகனை இழந்துட்டேன். என் மகளை இழந்துட்டேன் ஐயா. ஆமா ஆண்டவரே, என் புதையலை நான் காப்பாத்திக்கல சுவாமி. அப்பா, வேலை வேலைனே ஓடிட்டேன் ஆண்டவரே.
ஐயா தொழில்னே ஓடிட்டேன் ஐயா, நண்பன்னே ஓடிட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா குடினே ஓடிட்டேன் ஐயா, விபச்சாரம்னே ஓடிட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா பணம் என்று வீடு என்று ஓடிட்டேன் சுவாமி. அதனால என் புதையில என்கிட்ட எப்பயோ சொன்னுச்சு ஆண்டவரே, ஐயா வேணாம் ஐயா, வாயா என்னோட இருயா, உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் ஐயா, உன்னோட ஒரு நாளாவது நல்லா இருக்கணும் ஐயான்னு என் புதையல என்கிட்ட சொன்னுச்சு ஆண்டவரே. ஆனா நான் தான்ப்பா கேட்டுக்கல, என் புதையல நான் மதிக்கல ஆண்டவரே, மிதிச்சேன் சுவாமி. என் புதையல ஆண்டவரே அவமானப்படுத்தினேன் ஆண்டவரே, சிதறடிச்சேன் ஆண்டவரே. என் புதையல நானு ஆண்டவரே மரியாதை கொடுக்கல சுவாமி, நானே அவமானப்படுத்தினேன் ஆண்டவரே, காயப்படுத்தினேன் சுவாமி. அதனால்தான் நான் இன்னைக்கு என் புதையலை இழந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தாவே என் மீது கருணை கொள்ளுங்க. என் புதையலை நான் காப்பாத்திக்கணும் ஆண்டவரே, என் மனைவியை நான் காப்பாத்திக்கணும் ஐயா, என் கணவனை நான் காப்பாத்திக்கணும் ஐயா, என் மகளை நான் காப்பாத்திக்கணும் ஐயா. என் மருமகள் ஒரு புதையல் ஐயா, என் மாமியார் ஒரு புதையல் ஆண்டவரே, என் மாமனார் ஆண்டவரே, என்னுடைய மருமகன் ஒரு புதையல் சுவாமி, அவர்களை நான் காப்பாத்திக்கணும் ஆண்டவரே. அப்பா என் பேர பிள்ளைகள் ஒரு புதையல் ஆண்டவரே, அவர்களை காப்பாத்திக்கணும் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே என் குடும்பத்துல மனம் இறங்கும் ஐயா ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவரே புதையலை காப்பாற்றிக் கொள்ள ஆண்டவரே, புதையலை சந்தோஷப்படுத்த, புதையலை ஆண்டவரே அன்பு காட்ட ஆண்டவரே ஓடுகிறார்கள். எவ்வளவு முயற்சி எடுத்தோம் ஆண்டவரே. ஐயோ என் மனைவிக்கு ஒரு சின்ன தாலியாவது வாங்கணும், ஒரு சின்ன செயினாவது வாங்கணும், புடவை வாங்கி கொடுக்கணும், எவ்வளோ முயற்சி எடுத்தேன் ஆண்டவரே. ஆனால் என்னால வாங்க முடியல சுவாமி. என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைச்சேன் ஆண்டவரே, படிக்க வைக்க முடியல ஐயா ஆண்டவரே. என் மகளை நல்ல இடத்துல திருமணம் செய்து வைக்கணும்னு நினைச்சேன் ஆண்டவரே, ஆனா முடியல சுவாமி. என் புதையல ஆண்டவரே திருப்திப்படுத்த முடியல ஐயா, என் புதையல காப்பாத்த முடியல சுவாமி. அப்பா எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம் ஆண்டவரே, எங்கு சென்றாலும் தோல்விகள் ஐயா ஆண்டவரே. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சாலும் ஒரு ரூபா கூட சம்பாரிச்சு வீட்டுல வைக்க முடியலையா ஆண்டவரே. அப்பா எங்கள் எதிர்காலம் எதை நோக்கி செல்லுகிறது ஐயா, ஒரு புதையல் கூட கிடைக்காம இருக்கிறது ஐயா, எங்க வாழ்க்கை செலுக்காம இருக்கிறது ஐயா. அதே ஏழ்மையில் வாழ்கிறேன், கடுமையில் வாழ்கிறேன், கடனில் வாழ்கிறேன் ஆண்டவரே, சோறு இல்லாம வாழ்கிறேன், வீடு இல்லாமல் வாழ்கிறேன், வாடகை வீட்டுல இருக்கிறேன் ஆண்டவரே. பிரைவேட் ஜாப் தான்ப்பா ஏசப்பா, ஒரு வண்டி கூட இல்ல ஆண்டவரே. ஏசப்பா எங்கேயும் செல்லணும்னு ஆண்டவரே முடியலப்பா ஆண்டவரே. என் புதையல் எல்லாம் சிதைந்து போய் கிடக்கிறது ஐயா, என் உடம்பு சிதைந்து போய் இருக்கிறது, நோய் சிதைந்து போய் இருக்கிறது, வாழ்க்கை சிதைந்து போய் இருக்கிறது, வழி இல்லாமல் தவிக்கிறேன், என் மீது மனமிறங்கும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு புதையலுக்காக ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. எஸ்அப்பா உம்மையே பற்றி கொள்ளணும், நீர்தான் எங்க வாழ்க்கையின் புதையல் ஐயா, நீர் எங்க வாழ்க்கையின் பொக்கிஷம் ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையின் தங்கம் ஆண்டவரே, நீர்தான்ப்பா எனக்கு சோறு போடுவீர் ஐயா ஆண்டவரே. உம்மிடம் இருக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரே. அப்பா இந்த உலக பொக்கிஷங்கள் எங்களுக்கு வேணாம் ஐயா, இந்த உலக புதையல் வேண்டாம் ஆண்டவரே, நீர்தான் புதையலாக இருக்கணும் ஐயா. உன்னை பெற்றுக்கொள்கிறவன் அனைத்து புதையலையும் பெற்றுக்கொள்கிறான் ஐயா, அனைத்து புதையலையும் பெற்றுக்கொண்டு உன்னை விட்டு விடுகிறவன் அனைத்தையும் இழக்க செய்வான் என்று நீர் கூறிய வாக்கு ஆண்டவரே. ஏசப்பா உன்னை எல்லா பிள்ளைகளும் ஏற்றுக்கொள்ளணும், நம்பணும், நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையின் புதையல் என்று அப்பா உன்னையே பின்பற்றி வரணும். நீர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ வைக்கணும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீறல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால் முடிந்தால் சோலார் பல்பு 1, 2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளை விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.